இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்துடலாமா? இது என்னோட சிக்னேச்சர் டிஷ் அண்ட் என்னோட ஃபேவரட்டான டிஷ்ஷும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான காய்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து கேரட், பீன்ஸ், மீல் மேக்கர், அப்புறம் ஃப்ரெஷ்ஷான பட்டர் பீன்ஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாம் கட் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடியே அரிசி ஊற வச்சுட்டேன். இது குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இது மூணையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதில் உரப்பு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல, பச்சை மிளகா மட்டும்தான். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு இது ஒழுங்காக அரைஞ்சிருச்சான்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துறாதீங்க. அது அரைதோ அரையிலையோ அப்படியே குக்கரில் சேர்த்துருங்க. ஏன்னா வந்து பச்சை மிளகா அரைச்சதுனால நாசியில் ஏறும், ரொம்ப இருமல் வரும். ஸோ பார்த்து இருந்துக்கோங்க. இப்போ காயெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க காய்க்கு தேவையான அளவு. மீல் மேக்கரை வந்து நான் ஜஸ்ட் வாஷ் தான் பண்ணியிருக்கேன். காய் ரொம்ப வதக்கணும் தேவையில்லை, ஒரு 30% வதங்கினாவே போதும். அரிசி ரொம்ப நேரம் ஊறிடுச்சு. இது நார்மலாக செய்கிற வீட்டு அரிசி தான், இருந்தாலுமே பாருங்கள் டக்குன்னு அமுக்கினதுமே உடையுது. நார்மல் வீட்டு அரிசிக்கு நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் இல்லையா? இது வந்து அரிசி வந்து ஆல்ரெடி உடஞ்சிருச்சு அமுக்கின ஒன்றுமே. நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும்னு வைங்க, ரொம்ப வந்து அரிசி உடஞ்சி நல்லா இருக்காது, உதிரி உதிரியாக நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ நான் வந்து பாஸ்மதி ரைஸ் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுவோம், 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. ஸோ அந்த தண்ணி அளவை நான் இதில் ஃபாலோ பண்ணுறேன். ரொம்ப நேரம் ஊறிடுச்சுன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் சாப்பாடுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃப்ளேவருக்காக புதினா ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் லாஸ்ட்டாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். நிறையவே ஆட் பண்ணலாம், என்கிட்ட கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால தான் நான் இவ்வளோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கிறேன். ஏன்னா பட்டர் பீன்ஸ் வேறு போட்டிருக்கோம். பட்டர் பீன்ஸ் வந்து 3 விசிலுக்கு தான் வேகும் இல்லையா? அதனால் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சா அந்த ஒரு விசில் வந்து ஸ்லோவாக வரும். ஸோ பட்டர் பீன்ஸும் வெந்துடும். அந்த ஒரு ஐடியாவில் நான் அப்படி பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. விசில் ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்லா விசில்லாம் அடங்கினதுக்கப்புறமா இப்போ நான் வந்து எடுத்து பார்க்குறேன். கரண்டியில் எடுத்துகிட்டு இப்படி கொட்டும் போது உதிரியாக வந்து விழுகணும். கரண்டியில் எதுவுமே ஒட்டக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்குன்னு அர்த்தம். நல்லா தான் வந்திருக்கு. இது நம்ம மனசில் பிரியாணியாக நினச்சிக்கிட்டு வாழைக்காயை சிக்கனாக நினச்சிக்கிறேன். தயிர் வெங்காயம் தான் மிஸ்ஸிங். முட்டை மசாலா சாப்பிட்டா அதுவும் நல்லாயிருக்கும். முட்டை மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். பட்டர் பீன்ஸ் பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. நான் என்ன சாப்பாடுனே சொல்லலை பார்த்தீங்களா? இது பேர் வந்து வெஜ்ஜு புலாவ்.